எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் ஷர்மிகா. வருஷ கடைசி ஆனாலே நான் ஒரு விஷயத்தை தூக்கிட்டு வருவேன். என்ன? வெயிட் லாஸ். ஏன்னா எப்படியாவது அந்த லாஸ்ட் 15 கேஜிஸை ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துட மாட்டாங்களா? 30+, 40+, 50+ ஆர் 60+. ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு 15 கிலோ இழைக்கிறனால வெயிட் லாஸ் மட்டும் நடக்கிறது இல்லைங்க, ஏஜ் ரிவர்சிங்னு ஒரு விஷயம் நடக்குது. 30 வயசுலேயே நம்ம கொஞ்சம் நல்ல ஏஜ் தான் இருக்கும். 2 குழந்தைங்க பிறந்துட்டாங்க, நான் விட்டுட்டேன், என் ஹெல்த்தையே நான் பார்த்துக்கிறது இல்லை 40 ஆயிடுச்சு, 2 பிள்ளைங்களும் செட்டில் பண்ணியாச்சு, நான் இனியாவது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துட்டு கொடுக்கணும், 50+ ஆயிடுச்சு, அவ்வளோதான் வயசாயிடுச்சு, இந்த மாதிரி எண்ணங்கள் ஏதாவது இருந்துன்னா 40+ல இருக்கிற ஆக்டர்ஸ், 30+ ஆக்ட்ரஸ், 50+ ஆக்ட்ரஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஆக்ட்ரஸ் தான் அவங்க வந்துட்டு நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒரு 50+ இருக்கீங்க, உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹைட் அண்ட் வெயிட் கரெக்டாக இல்லை, ஆனால் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி யாராவது ஒரு ஐடல் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம மாறுறோம். எத்தனை மாசத்துல? 5 மாசத்துல. மாசம் 3 கிலோ கணக்கு. ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு வெயிட் லாஸ் இது. மந்த்லி 3 kgsங்கிறது 5 மாசத்துல 15 கிலோ. நீங்க பாட்டுக்கு இவ்வளவு சிம்பிளா சொல்லிட்டீங்க, நாங்க இதை தான் லாஸ்ட் 20 இயர்ஸா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நான் தான் சொல்றேனே, உங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஸ்பேன் வச்சுக்கோங்க. டக்கு டக்குன்னு வந்துட்டு சொல்றது அப்படியே 100% ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தோமா, அடுத்த வருஷம் 2027க்குள்ள நம்ம என்டர் ஆகும்போது நம்ம அப்படியே ஒரு 10 வயசு சின்ன பொண்ணு மாதிரி அப்படியே துருன்னு என்டர் ஆனோமா, அப்படி இருக்கணும். சரியா? இந்த 5 மாசத்துல ஒவ்வொரு மாசமும் இந்த 5 ரூலை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா சிம்பிளா நம்ம குறைச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ரூல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் எப்பவுமே ஒரு 10 ரூல்ஸ் போடுவேன். இப்போ வந்துட்டு இந்த ரூல்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்துட்டு இந்த வெயிட் லாஸ் பிளான்லாம் எப்படி வேணும்னு கேட்டிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க ஆன்லைன் கன்சல்டேஷன் என்கிட்டயும் எடுத்துக்கலாம், அப்படின்னா நம்ம டாக்டர்ஸ் கிட்டையும் எடுத்துக்கலாம். எல்லாமே நம்ம டாக்டர்ஸ் வந்துட்டு சீஃப் டாக்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு டயட் போட்டு கொடுப்பாங்க. இல்ல டாக்டர் நான் உங்ககிட்டயே வந்து எடுத்துக்கிறேன்னு சொன்னாலும் நேர்லயும் வரலாம். அப்படி இல்லைன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஒரு கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஆன்லைன்லயும் நான் உங்களுக்கு டயட்ஸையும் ஒர்க் அவுட்டும் உங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பேன். ஆஃப்லைன்லயும் நேர்ல வந்தாலும் உங்களோட ப்ராப்ளம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மெடிசன்ஸ் கம் டயட் ரெண்டுமே வரும். ஸோ ரூல்ஸ்குள்ள போலாமா? ரூல் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 5 மாசமா அப்படியா இப்படியா டயட்டா ஒர்க் அவுட்டா அப்படிலாம் இல்லாம மேக் இட் சிம்பிள் இன் யுவர் மைண்ட். உங்க மைண்ட்ல வந்துட்டு 5 மந்த்ஸ்ல 15 கிலோவா, சூப்பர், டப்பு நம்ம ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல ரொம்ப 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 அதை சிம்பிள் ஆக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸிகியூஷன் ரொம்ப சிம்பிளா இருக்கும். எடுத்த உடனே டயட்டா ஆகும்னு சொல்லிட்டு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணீங்கன்னா நம்ம தண்ணி குடிக்கிறது கூட காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கும். 3 லிட்டர் தண்ணி, 3 லிட்டர் தண்ணி தானே அப்படின்னு நினைச்சா 3 லிட்டர் தண்ணி, 3 லிட்டர் தண்ணியா, நான் 1/2 லிட்டர் கூட வரைக்கும் குடிச்சதே அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்க மைண்ட்ல எதையாவது ஒன்று ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணா ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் சொல்றது இருக்கிறதுலே சிம்பிளஸ்ட் பிளான். 5 மாசம் சரசரன்னு குறைக்கிறோம், 15 கிலோ, நம்ம அப்படியே 10 இயர்ஸ் வந்துட்டு ஏஜ் ரிவர்ஸ் ஆகிறோங்கிறது ஒரு சிம்பிளஸ்ட் விஷயம். ஸோ மேக் இட் சிம்பிள் இன் யுவர் மைண்ட் ஸோ தட் த எக்ஸிகியூஷன் வில் பி மோர் சிம்பிளர். புரியுதுங்களா? அவ்வளவுதான் ஈஸி. நம்ம மைண்ட்ல ரொம்ப சிம்பிள் நினைச்சுக்கணும், அவ்வளவுதான். ரெண்டாவது பெரிய ரூல் என்ன அப்படின்னா, நான் மாசம் ஒரு டயட் கொடுக்குறேன், அப்ப நீங்க அதை ஒரு 100% ஃபாலோ பண்றீங்க. ரெண்டாவது மாசம் அந்த 100%ல இருந்து என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாருமே நார்மலான ஹியூமன் பீயிங்ஸ் அப்படியே ஒரு 80% ஆகும், அப்புறம் ஒரு 70% ஆகும். அந்த கன்சிஸ்டன்சி கம்மியாயிட்டே வரும். மாசம் இருக்கிற மாதிரி இருக்காது. ரெண்டாவது மாசம் என்ன பண்ணணும் அப்படின்னா, மாசம் 100%னா ரெண்டாவது மாசம் 110%, மூணாவது மாசம் 120%, நாலாவது மாசம் 150%. இந்த மாதிரி ஒவ்வொரு மாசமும் நம்மளோட கன்சிஸ்டன்சி, நம்ம ஃபாலோ பண்ற டயட் எல்லாமே இன்னும் ஸ்ட்ரிக்டா இன்னும் சூப்பரா ஒர்க் அவுட் அப்படி போகணும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நைட் வந்துட்டு 7:30க்கு ஃபர்ஸ்ட் மந்த் வந்துட்டு சாப்பிட சொல்றேன், டின்னர் வந்துட்டு முடிச்சிருங்க 7:30க்குன்னு. அப்போ ரெண்டாவது மாசம் இன்னும் பெட்டரா பண்ணணும்னா 7 மணிக்கு டின்னர் முடிக்கணும். மூணாவது மாசம் இன்னும் பெட்டரா பண்ணணும்னா 6:30 மணிக்கு டின்னர் முடிக்கணும். ஸோ இந்த மாதிரி அடுத்த 5 மாசமும் ஒவ்வொரு மாசமும் வந்துட்டு நான் பெட்டரா பண்ணுவேன். ஒர்க் அவுட் ஸ்டார்டிங்ல வாக்கிங் தான் பண்ணா, அடுத்து வாக்கிங் சூரிய நமஸ்காரம், அடுத்து வாக்கிங் சூரிய நமஸ்காரம் என்னோட பாடி பார்ட்ஸ்க்கான ஒர்க் அவுட், 4வது மாதம் வாக்கிங் சூரிய நமஸ்காரம் பாடி பார்ட்ஸ்க்கான ஒர்க் அவுட், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். இந்த மாதிரி நான் பெட்டர் பண்ணிகிட்டே போவேன். நான் ரெடியாக இருக்கேனா அப்போ நான் மட்டும்தான் நீங்கள் இந்த பிளான்குள்ளே வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இது செகண்ட் ரூல். முதல்ல மேக் இட் சிம்பிள் இன் யுவர் மைண்ட். செகண்ட் ரூல் வந்துட்டு ஒவ்வொரு மாதமும் கன்சிஸ்டன்சி 10% ஜாஸ்தி தான் ஆகணுமே தவிர்த்து கம்மியாகக்கூடாது. மூணாவது ரூல், முடியாது, பண்ண மாட்டேன், பிடிக்காது, வாந்தி வரும், தலை வலிக்குது, கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, டெல்லிங் மீ ரீசன்ஸ் அண்ட் கிவிங் எக்ஸ்கியூசஸ். எதையாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டே எதையாவது ஒன்று பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு பிளான் வாங்குறீங்கன்னா இங்கே யாரும் ஃப்ரீயாக பிளான் கொடுக்க போகிறதில்ல. உங்களுக்கு கன்சல்டேஷனுக்குன்னு ஒரு சார்ஜ் வரும், டயட் சார்ட்டுக்குன்னு ஒரு சார்ஜ் வரும். காசு கொடுத்து வாங்குற ஒரு விஷயத்தை வந்துட்டு இப்போ வந்துட்டு 1000 ரூபா தானே, 2000 தானே, இதெல்லாம் ஒரு அமௌண்ட்டா அப்படின்னு நீங்கள் நினைக்காம, நீங்கள் ஒரு அமௌண்ட் கொடுக்குறீங்கல்ல, அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒர்க்கும் இருக்கணும். ஏன்னா நம்ம வந்துட்டு ரீசன் சொல்லிட்டு எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு மேம் நீங்கள் மோட்டிவேஷன் கொடுங்க டாக்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே மோட்டிவேஷன் வரவே வராது. ஏன்னா நமக்கு ஒன்று வேணும்னா
நம்ம தான் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் எப்போவுமே எல்லாருக்கும் சொல்கிற ஒரு விஷயம். நீங்கள் தான் என்னை மோட்டிவேட் பண்ணணும், நீங்கள் தான் என்னை ஓட சொல்லணும், அந்த மாதிரி மோட்டிவேஷன்லாம் ஃப்ரீயாக வராது. நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ 5 மாதம் வந்துட்டு என் உடம்பு குறையுதா, உங்கள் உடம்பு குறையுதா, என்னோட பொறுப்பு ஒரு அழகான டயட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டு கொடுத்து அதை ஃபாலோ பண்ணால் 3 கிலோ குறையும். இதுதான் என்னால் பண்ண முடியும், உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க முடியும். அதை மாதிரி நீங்கள் தான் உங்களுக்கானது எந்த ஒரு ரீசனும் எக்ஸ்கியூசஸும் சொல்லாமல் அடுத்த 5 மாதம் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். ஸோ 3வது வந்துட்டு நோ மோர் ரீசன்ஸ் அண்ட் நோ மோர் எக்ஸ்கியூசஸ். எனக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, நாங்கள் ஊருக்கு போயிட்டோம், ஃபெஸ்டிவல் வந்துருச்சு, தீபாவளி வந்துருச்சு, கிறிஸ்மஸ் வந்துருச்சு, நோ. சரியா? 4வது நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்துட்டு ஊரில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் போய் நீங்கள் டயட்டில் இருக்கீங்கன்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். நான் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு பிளானில் இருக்கேன், இதோட என்னோட டயட் வந்துட்டு முடிஞ்சு நீ நான் நெக்ஸ்ட் வருடங்களை வந்துட்டு நான் என்ன வேணாலும் சாப்பிடுவேன், நான் டயட்டில் இருக்கேன்னு இப்படிலாம் பேச மாட்டேன், இந்த 5 மாதம் தான் நான் டயட்டில் இருக்க போகிறேங்கிறது உங்கள் சொந்தக்காரங்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா எல்லாருமே சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் என்ன சாப்பிட்றதுன்னா டயட் ஃபுட்டு எடுங்க, உங்கள் ஃபுட்டை நீங்கள் கொண்டு போங்க. நீங்கள் 2 டைம் சொல்லிட்டீங்கன்னா 3வது டைம் அவங்க உங்களை எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஓகே இவ வந்துட்டு பாடிக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறா போல, நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்க மாட்டாங்க. அதே மீறி கொடுக்குறாங்க அப்படின்னா உங்கள் ஹெல்த்தை பற்றின கன்சர்ன் அவங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். நம்ம பெட்டர் ஆகணும் தானே யாராக இருந்தாலும் நினைப்பாங்க. அது குழந்தைங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி. உங்களோட பாப்பாக்கோ உங்களோட குழந்தைங்களுக்கோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அவங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் போயிட்டு ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வரது, வீட்டுக்குள்ளேயே நிறையா ஸ்வீட் வச்சுக்கிறது, இந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி பாருங்கள். ஸோ லெட் தி அதர் பீப்புள் நோ தட் யூர் ஆன் அ டயட். நீங்கள் வந்துட்டு டயட்டில் இருக்கிறது அப்படியே சொல்லாமல் ஒரு டாப் சீக்ரெட்டாக வச்சுக்கிறதுக்கு இதில் எதுவுமே இல்லை. நீங்கள் நல்ல உணவுகள் சாப்பிட போறீங்கன்னு ஒரு 4 பேர்கிட்ட சொன்னால் உங்களை பார்த்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே மாறதான் செய்வாங்களே தவிர்த்து உங்களை கேலி கிண்டல் பண்ணவே மாட்டாங்க. ஸோ 4வது விஷயம், மற்றவங்களுக்கு தெரியட்டும் நீங்கள் டயட்டில் இருக்கிறது. அப்போ இன்னும் ஈஸியாக இருக்கும், யாருக்கும் மறைச்சு பண்ணுற அளவுக்கு இது என்ன கொலகுத்தமா? ஸோ ஈஸி தானே. ஸோ கண்டிப்பாக சொல்லிடுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு, நீங்கள் அடிக்கடி மீட் பண்ணுறவங்களுக்கு நான் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்கேன், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்கள் காட்டணும். 5வது விஷயம் என்னன்னு பார்ப்போமா? இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். நம்ம நிறைய பேர்கிட்ட ஒன்று சொன்னால் நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க, என் ஹஸ்பண்ட் நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க, என் புள்ள நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க, இவங்களை மாற்றவே முடிய மாட்டேங்குது, என் லைஃப் ஃபுல்லாக இவங்களை திருத்தியே போயிடும். இந்த ஒரு விஷயத்த நீங்கள் உங்ககிட்டயே கேட்கணும். 5 மாதம் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க, உங்கள் உடம்புக்கிட்ட நீங்கள் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க, நான் ஒரு பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்து உன்னை நான் அழகாக்கி உன்னை ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இல்லாமல் நான் கொண்டு போக போகிறேன். அடுத்த 5 மாதத்துக்கு நீங்கள் ஒரு ப்ராமிஸ் பண்ணுறீங்கல்ல, அதை நீங்கள் கேட்குறீங்களா? நீங்கள் சொல்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்குறீங்களான்னு பாருங்கள். when you start respecting your words, yourself, மற்றவங்க சொன்னதை பண்ணி காமிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து ஒரு ரெஸ்பெக்ட் ஜாஸ்தியாகி நீங்கள் சொல்கிறத 4 பேர் கேட்க ஆரம்பிப்பாங்க. நீங்களே நீங்கள் சொல்கிறத பண்ணாமல் மற்றவங்ககிட்ட போய் நீ மாறு அப்படின்னா ஆஸ்க் யோர் செல்ஃப், நான் மட்டும் என்ன நான் சொல்கிறத கேட்குறேன், நான் மற்றவங்கள மட்டும் மாற சொல்கிறேனே. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கணும், நீங்கள் உங்ககிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ண போகிறீங்க, நான் வந்துட்டு அடுத்த 5 மாதம் அவ்வளோதான் பட்டையை கிளப்ப போகிறேன், ஜனவரி 1ஆம் தேதி வந்துட்டு புது ஆள், புது மனுஷனாக தான் நான் இருப்பேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறீங்கல்ல. இந்த ப்ராமிஸ் எப்பெல்லாம் பிரேக் ஆகும்? தீபாவளியில் பிரேக் ஆகும், கிறிஸ்மஸில் பிரேக் ஆகும், நடுவில் வர சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸில் பிரேக் ஆகும், வெளியே போனால் ஹோட்டல்ஸில் பிரேக் ஆகும், இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்துட்டு பிரேக் ஆகும். ஆனால் ஒரு விளையாட்டு வீராங்கனையோ ஒரு கேன்சர் பேஷண்ட்டோ இந்த மாதிரி விஷயத்தில் பிரேக் ஆவாங்களா? அவங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அப்படியே நிற்கிறது இல்லையா? அவங்களுக்கு தான் ஃபங்க்ஷன்ஸ் வருது, அவங்களுக்கு தான் நிறைய விஷயங்கள் நடக்குது அவங்க லைஃப்பில், ஆனால் அவங்க பிரேக் பண்ணுறது இல்லையே. ஏன்னா அவங்களோட கோல் வேறு. நம்ம வந்துட்டு கேன்சர் ரிவர்ஸ் ஆகணும்னா நான் இதை தான் சாப்பிட்டாகணும், வேறு வழியே இருக்காது அவங்க கோலுக்கு. அந்த மாதிரி நீங்களும் இந்த 5 மாதம் வேறு வழியே இல்லை, நான் என் உடம்பை ரெடி பண்ணி தான் ஆகணும், நான் சூப்பர் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிட்டு அடுத்த 150 days, அடுத்த 5 months வந்துட்டு அர்ப்பணித்து விடுங்கள். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்துட்டு கன்சல்டேஷன் எடுக்கிறக்கே லேட் ஆகுது, பேசுறதுக்கு லேட் ஆகுதுனாலும் அந்த 150 days தான் 150ல இருக்கக்கூடாது, ஒரு 10 நாள் முன்ன பின்ன ஆகலாம். லாஸ்ட் 4 monthsல கூட நம்மளால் 15 கிலோ இழைக்க முடியும். ஸோ இட் இஸ் ஸோ ஈஸி. இந்த 15 கிலோ வச்சுட்டே இருக்கிறது தான் பெரிய தலைவலி. ஆனால் ஐ திங்க் யாரெல்லாம் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்களோ இப்போவே ஒரு ஆல் தி பெஸ்ட், இப்போவே ஒரு கங்க்ராச்சுலேஷன் நான் சொல்லிடுறேன். ஏன்னா மேக்ஸிமம் ஆஃப் த பேஷண்ட்ஸ் என்கிட்ட வர வந்துட்டு இந்த 75-80 அந்த 15 கிலோவுக்கு தான் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அதை கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு டயட்டாக போட்டு நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்க டாக்டர்ஸில் ஒரு பெஸ்ட்டான டயட் போட்டு உங்களுக்கான வெயிட் லாஸ் வந்துட்டு நடக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிளான்லாம் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் என்கிட்டையும் நீங்கள் எடுத்துக்கலாம், மற்ற டாக்டர்ஸ்கிட்டையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆஃப்லைன் கன்சல்டேஷனோட டேட்ஸ்லாம் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் என்னோட இன்ஸ்டாகிராம்லேயும், டெய்ஸி ஹாஸ்பிட்டல் இன்ஸ்டாகிராம்லேயும், யூடியூப்லேயுமே வந்துட்டு உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு
கன்சல்டேஷன் வேணா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை ரொம்ப தூரமாக இருக்குது, ஆன்லைன் நான் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு டயட்டீஷியனோ, ஒரு ஆயுர்வேதா டாக்டரோ, ஒரு சித்தா டாக்டரோ, உணவை பற்றி தெரிஞ்ச ஒரு ஆள் கிட்ட, டயட்டீஷியன், நியூட்ரிஷனிஸ்ட், இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட போங்க. ஜென்ரல் ஃபிசிஷியன் கிட்ட போயிட்டு எனக்கு வந்துட்டு டயட் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு ஆயுர்வேதா டாக்டருக்கும் சித்தா டாக்டருக்கும் ஒவ்வொரு உணவுலையும் என்னென்ன சத்து இருக்குங்கிறது அவங்களால வேறு யாருக்குமே தெரியாது. ஸோ கரெக்டான டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு டயட் வாங்குங்க. இன்னொரு நாள் இன்னொரு சூப்பரான வீடியோவில் இன்னொரு சிம்பிளஸ்ட் டாப்பிக்கில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். Until then, it's bye from Dr. Sharmika.